நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற வெண்டைக்காய் செடியும் பேபி கார்ன் செடியும். செடின்னு சொல்லக்கூடாது, இதை மரம் தான் சொல்லணும். மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக அவ்வளோ டாலாக போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்துட்ருக்கேன். விதை போட்டு ஒரு 15ஆம் நாள்லேருந்து தொடர்ந்து 15 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொடுத்துட்ருக்கேன். மினிமம் கேப் வந்து 10 நாள் வச்சுக்கிட்டேன். நான் இது தொடர்ந்து கொடுக்க பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா என்னோடய செடிகள் வந்து தளன்னு வளர்ந்து நல்லா ஹைட்டாகவே வளர ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து நைட்ரஜனும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குங்கிறதுனால நம்ம எல்லா நேரத்துலையுமே கொடுத்துட்டே இருக்கலாம். பூக்கள் பூக்கிறப்பையும் கொடுக்கலாம், இலைகள் தேவை அப்படின்னாலுமே நம்ம வந்து இதுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கலாம். இது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. உங்களை நிறைய பேர் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டு வெண்டைக்காய் செடியை பார்த்தா உங்களுக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு இந்த செடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ஃபர்டிலைசர் தான் சொல்லணும். கடந்த ஒரு 20 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது, நான்ஸ்டாப்பாக வந்து இருந்துகிட்டே இருக்குது, வெயிலே இல்லை. அந்த நேரத்துலேயும் செடி நல்லா வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஃபர்டிலைசர் தான். இப்போ மக்காச்சோளத்துலேயும் பூ வச்சிருச்சு. நான் என்னெல்லாம் ஆடிக்கு போட்டிருக்கேன் விதை அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்காச்சோளத்தில் வந்து இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஆடிக்கு நான் 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து மழையில் வந்து வீணாக போயிடாமல் இருக்கும். செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா மழையில் வீணாக போகாது அப்படிங்கிறதுனால ஆடிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி போட்ட செடிகள் இது. இங்கே பாருங்கள், அந்த மக்காச்சோளம் கூட வரவே ஆரம்பிச்சிருச்சு. மேலே பூவும் இருக்குது, கீழேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் அந்த மக்காச்சோளத்தை பிடுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் வெண்டைக்காயோட நான் வந்து செம்பருத்தி வச்சுருக்கேன். ஏன்னா பூ வந்து நிறையா ஹனிபீஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். எனக்கு ஹைபிஸ்கஸும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் என்ன சொல்கிறது, டெய்லியுமே 2 பூ 3 பூன்னு பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறேன். இந்த எல்லோ கலர் பூ எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த மகரந்த சேர்க்கைக்கு ஹனிபீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரெட் வெண்டைக்காய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு உள்ள என்னோடய ஹைட்டுக்கு மேலே ரொம்ப மேலே போயிடுச்சு இது. நான் இதோட பாதி அளவுக்கு தான் இருக்கேன், முக்கால்வாசி அளவுக்கு தான் இருக்கேன் நான் இப்போது இதோட ஹைட்டுக்கு. ஸோ வந்து இது டோட்டல் ஒரு 6 அடிக்கிட்ட வளர்ந்துருக்கு இந்த வெண்டைக்காய் செடி. மாடி தோட்டத்தில் 6 அடிக்கு வெண்டைக்காய் செடி வளர்ந்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். இதுக்குள்ளே போயிட்டு நான் வெண்டைக்காய் பறிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்தில் இருந்தும் தாக்குதல் நடக்கும். அந்த மாதிரி அவ்வளோ டென்ஸாக இருக்குது. இந்த சைடு வந்து ஆடியோட ஃபஸ்ட்டு செட்டாக வந்து அஸ்பாரகஸ் போட்டிருக்கேன். அஸ்பாரகஸ் நம்ம இதில் வந்து எடுத்து வைக்கிறதுக்கே 45 நாள் ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ வந்து அஸ்பாரகஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ எடுத்து நான் நல்லா பெருசான அப்புறம் ரீபார்ட் பண்ணிடுவேன். இது வந்து தம்பட்டவரை போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு தம்பட்டவரை. இதுக்கும் நான் வந்து இந்த உரம் தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. இதில் வந்து சிகப்பு முள்ளங்கி, குண்டு முள்ளங்கி போட்டிருக்கேன். அது வந்து இங்கே எனக்கு வந்து மொச்சை கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து மொச்சை போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் ஆடியோட விதைகள். இதுகளும் இந்த வெண்டைக்காய் மாதிரி கான் மாதிரி மரம் மாதிரி வளரணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து கொத்தமல்லி தலைக்காக நான் விதை போட்டிருக்கேன். ரோஜா செடிக்கும் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். செக்யூலண்ட்டை தவிர்த்துட்டு மித்த எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். இது வந்து நான் ஆன்லைன்லேயும் விற்கும். நான் போய் இந்த உரக்கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஆர்கானிக் உரக்கடை தான், நான் போகிற உரக்கடை. அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் நான் இதை. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கூட இதை வந்து வாங்கலாம். இந்த மாதிரி கிரானுவல்ஸாக இருக்கும். செடியோட சைஸை பொறுத்து நம்ம அதுக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நல்லா வளர்ந்த இந்த மாதிரி நான் என்னோடய கார்ன்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கெலாம் ஒரு 40 கிராம்ஸ் போடுறேன். ஒவ்வொரு செடிக்குமே ஒரு 40 கிராம்ஸ் கிட்டத்துக்கு நான் போடுறேன்.
இப்போ இதே சின்ன செடினா சும்மா 4, 5 உருண்டைகள் மட்டுமே போடுறேன். இப்போது இதே வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற செடி அப்படின்னா, நல்லா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து நான் வந்து இதை போட்டு விட்றேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம இந்த சர்ப்ரைஸ் கிவ் அவே பற்றி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் எங்கே கமெண்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பதிவு வரும். அந்த பதிவில் தான் நீங்கள் கமெண்ட் எழுதணும். என்ன கமெண்ட் எழுதணும்னு இந்த பதிவோட கடைசியில் பார்க்கலாம். இந்த என்ன கிரானுவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீவீடு கிரானுவல்ஸு. சீவீடு வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது ரொம்ப நல்லது நம்ம செடிகளுக்கு. இதில் வந்து எல்லா சத்துக்களுமே இருக்கும். செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜனும் இருக்கும், பொட்டாசியமும் இருக்கும், பாஸ்பரஸும் இருக்கும். மித்த சின்ன சின்ன சத்துக்களும் செடிக்கு தேவையான சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது ஒரு ஸ்டேஜ்லேயுமே அந்த செடி வளர்கிறதுக்கு வந்து நமக்கு பயன்படும். இதை வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம். சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், சாலிடாகவும் கிடைக்கும். சாலிட் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி விலை கம்மியாகவே இருக்கும். ஸோ நான் சாலிடு தான் எப்போவுமே வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் நான் வாங்குகிற உரக்கடையில் இது ரொம்ப நிறைய கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 கிலோ ₹130 அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த 1 கிலோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 6 மாதம் வச்சு என்னால் பயன்படுத்த முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க உரக்கடைகளில் போய் வாங்கினீங்கனாலும் சரி. இப்போ நான் அஸ்பாரகஸ்க்கு எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு ஒரு உருண்டை 2 உருண்டை அந்த மாதிரி மட்டும் போடுறேன். அங்கங்கே போடுறேன். ஏன்னா இது ரொம்ப குட்டி செடியாக இருக்கிறதுனால நமக்கு சின்ன துவாரம் போட்டுட்டு அங்கங்கே கொடுத்தோம்னா சரியாக இருக்கும் நம்ம செடிகளுக்கு. அது கொஞ்சமாக அந்த வேர் போய் அது வந்து எடுத்துக்கும். கொஞ்சம் தான் கொடுக்குறேன், 4 இல்லை 5 தான் கொடுக்குறேன். இப்போது இதே ஃபெர்டிலைசரை வந்து நான் வந்து இப்போ இந்த கானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கானுக்கு ஒரு செடிக்கு பக்கத்துலேயும் சின்ன சின்ன துவாரங்கள் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு 20 கிராம் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 செடி இருக்குது, அது 4 செடிக்கும் நடுவில் எல்லா வேரும் ஒன்று சேர்கிற ஒரு இடத்துல நடுவில் ஒரு 50 60 கிராம் வந்து வச்சுட்டு மூடி விட்ருங்க. ஸோ இது அப்படியே மெதுவாக ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக அது வந்து செடிகளுக்கு வந்து போயிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன செடிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 20 கிராம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து 30 கிராம்ஸ் கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல 3 செடி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 30 கிராம்ஸ் கிட்ட இந்த செடிகளுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம இந்த சர்ப்ரைஸ் கிவ் அவே வந்து பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பதிவில் போய் நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு ஒரே ஒரு ஸ்மைலி, ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. வேறு எதுவுமே வேண்டாம், நீங்கள் வேறு எதுவுமே எழுத வேண்டாம். ஒரு ஸ்மைலியும் ஒரு தம்ஸ் அப்பும் மட்டும் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். உங்களில் இருந்து 2 பேரை சூஸ் பண்ணி இந்த விதைகளை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன். இந்த ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வாங்க. எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. ஈவன் இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் இருக்கும்ல, தாமரைப்பூ, அப்புறம் இந்த வாட்டர் லில்லிஸ், இந்த மாதிரி செடிகளுக்கு கூட இதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பூக்கள் பூக்கும். நீங்கள் வந்து ஒரு 2, 3 உருண்டைகளை அந்த தண்ணியில் அப்படியே நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை கூட போட்டு விடலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.